காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம், தாய் ஸ்தானம். ரொம்ப விரக்தியினோட எல்லைக்கே போயிட்டேன் நான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. மீண்டும் உயிர் தெழக்கூடிய காலகட்டம். சனியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக வந்திருக்கார். நான் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கினேன் அதெல்லாம் உனக்கு வட்டியோடு கொடுக்குறம்மா அப்படின்ற மைண்ட் செட்டில் சனி இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ். குரு பகவான் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார். ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்போ இவங்களுக்கு கெடுதல் நடந்துருமா? அப்படி கிடையாது. உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருந்தாலும் எல்லா மேஷ ராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலனாக கிடையாது. யாரை சனி டார்கெட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள். கண்டிப்பாக இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பினைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, இன்னல்கள் உண்டு, இடையூறுகள் உண்டு அப்படின்லாம். சும்மா பிள்ளை நடந்து போச்சுன்னா கூட தடுக்கி எழுந்து தான் நடந்து போகும் அந்த மாதிரி. ஆனால் அது தடுக்கி எழுந்து நடந்து போகுது அப்படின்னும் போது அம்மா சொல்லியிருப்பாங்க நிதானமாக நட, கேட்காது. அப்பா சொல்லியிருப்பாங்க கேட்காது. ஒரு முறை தடுக்கி எழுந்து காலை வச்சு உட்காந்து நடந்து போகுதுன்னா அதுக்கப்புறம் அதுவே பார்த்துக்கிட்டு நிதானமாக நடக்கும். ஆக அந்த பிள்ளையே வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக நடக்கிறது அப்படின்றது கற்றுக்கோமா. இதுதான் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப வயோதிகமான இப்போ 60+, 70+ மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் உடல் சார்ந்த உபாதைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார். மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கவலையே பட வேண்டாம். ஏன்னா அவங்க பொங்கு சனியில் இருந்தாங்க. அப்போ பொங்கு சனியில் இருந்தாங்க அப்படின்னும் போது நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஓடுறியோ நீ எந்த அளவுக்கு முன்னேறுவமா அப்படின்றது சனியினோட விஷயம். அப்போ ரொம்ப இளம் வயசு விரைய சனி, ரொம்ப வந்து முதிய வயசு வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனியில் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் காம்ப்ளிகேஷன் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே படுறதுனால முழுசும் சனி பகவான் கட்டுண்டு கிடக்க போகிறார். உங்களை வந்து நச்சரிச்சுட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்த சனி சிவனேன்னு இருக்க போகிறார். அவர் சிவனேன்னு இருக்க போகிறார். நம்ம எந்த விதத்துலையும் நீயே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. இது ஒரு பெரிய நன்மைமா மேஷத்துக்கு. 2வது, இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் பாவத்தில் போய் அமர்ந்திருக்கார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ மேஷம் டிஃபால்ட்டாக 4 விஷயம் நடக்குமா. 1, நிறைய மேஷராசி அன்பர்கள் இடமாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. 15 வருஷமாக நான் இந்த ஊரில் தொழில் செஞ்சேன், இப்போ நான் வேறு ஊருக்கு போவேன். அந்த வெளி ஊருக்கு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறதெல்லாம் என்னை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, என்னோட முன்னேற்றத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். ஆக டிஃபால்ட்டாக இடமாற்றம் அப்படின்றது நடக்கும். தொழில் மாற்றம் நடக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து பாருங்கம்மா, இப்போ மேஷம் ஒரு டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் ஒரு பேஷனாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபேஷன் டிசைனிங் நான் ஷோஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் காலேஜில். அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுடைய பேஷனுக்கு, அவங்களுடைய கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த தொழிலை விட்டுருவாங்களா? அதையும் செய்வாங்க, இதையும் செய்வாங்க. புரியுதுங்களா? அது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்கள், இந்த வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க ராசி ரிஷபம் தான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பிளானட்ரி பொசிஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சனி வந்து இவங்களுக்கு லாப சனியாக இருக்கார். சனி லாப சனியாக இருக்கார். நீ என்ன வேலை செய்யறதுனாலும் செய்யுமா, உனக்கான உரிய லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் சனி இருக்கார். பொதுவாக ஒரு கருத்து உண்டுமா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிக்கிரகம் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படிப்பட்ட சனி ஃபஸ்ட்டு நல்ல பொசிஷனில் இருக்கான். அதுக்கும் மேலே குரு பகவான் பயிற்சியாக்கி கடகத்தில் உட்கார்றாரு. இது இவங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உட்காந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படுது. அப்போ நான் உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கடன்னு உனக்கு லாபத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணணும், தொழில்னு ஒன்று செய்யணும். பொதுவாக ரிஷபராசி எல்லா ராசி ஆண்களையும் நம்ம விட்டுடலாமா, ஆண்களுக்கான பதிவும் தான் இது. பட் எல்லா ராசி ஆண்களும் ஒரு தொழில்னு எதாவது செய்வாங்க இல்லையா. ஆனால் பெண்கள், முக்கியமாக ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது இருக்கும். பயங்கர எஃபிகசியான பர்சன். காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் அப்படின்றதுனால ஒரு அதிர்ஷ்டமான ராசி. பணம் பண்ணணுன்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்கள் வந்து பாருங்கள், திருமணமான பின்னாடி நான் நல்லா படிச்சிருக்கேம்மா, எங்கள் கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படி சொல்கிற ரிஷபத்தை நாங்கள் பார்த்துருக்கோம்மா. அதே பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துருச்சுமா, என் குழந்தைய பார்த்துக்கணும், அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படி சொல்கிற ரிஷபத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லையம்மா அப்படின்னாலும், எங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுமா அப்படின்னாலும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் எந்த தொழிலும் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒன்று சுய தொழில் அப்படின்றது செய்யுங்க. இல்லைனா உங்கள் சுய ஜாதகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடிமை தொழில் பிராப்தம் தான் இருக்கும்.
அடிமை தொழில் பிராப்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சர்னில் வேலை அப்படின்றது செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சனியை மட்டும் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா இல்லை, குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கணும், இல்லையம்மா படபலம் இருக்கணும். ஒன்று என்னை சுற்றி பின்னாடி பயங்கர பேக்ரவுண்டு பையனுக்கு, அப்போ எனக்கு பயங்கர தைரியம் இருக்கும், அதை படபலம் அப்படிம்பாங்க. இல்லை பணபலம், நான் பயங்கர பர்சன், அதாவது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அப்போ எனக்கு இல்லை நான் ஏழ்மையான குடும்பத்தில் தான் பண்ணேன், ஆனால் நான் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு தைரியம் இருக்கும். 3வது என்னோட புத்திசாலித்தனம் அதீதம் அப்படின்னும் போது இதில் 3த்தில் எதுக்கு பலம் அதிகம் அப்படின்னா புத்தி பலத்துக்கு தாம்மா. புத்தி என்றைக்குனாலும் நீ பணம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பணம் வச்சுட்டு இருக்க பர்சனாலிட்டியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படபலம் இருக்குது அப்படின்னாலும் திறமை இல்லைன்னா கோபுரத்தில் நிற்க முடியாது, விழுந்துருவாங்க. கண்டிப்பாம்மா. பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்ம சனியில் இருக்காங்க. கர்ம சனி அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான். பொதுவாகவே மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறதுலாம் பிடிக்காது. எனக்கு பயங்கர ஸ்மார்ட் ஒர்க், மூளை கற்பாம்பூச்சி மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். ரெட்டைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. யோசிச்சுட்டே இருப்பேன், ஆனால் வேர்வை சிந்தி உழைக்க பிடிக்காது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தினோட கேரக்டர் அப்படின்லாம். சனி பகவான் கர்ம சனியாக வந்ததுலேருந்து எங்களை பின்னி பெடல் எடுக்கிறார். நாங்கள் அலையிறோம், எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அதில் ஒரு பெரிய ப்ளஸ்மா, சனி நல்ல பொசிஷனில் தான் இருக்கான். ஆனால் சனியனோட ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, நீ உன்னை இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு அதெல்லாம் நீ தூக்கி இறக்கட்டு, நீ வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, உழைக்கிறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் சனியனோட சைக்காலஜி. அப்போ அவன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது நம்மள அறியாமல் நம்ம அலையிற மாதிரி அலைஞ்சாதான் நம்மளுக்கு லாபம் வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆச்சு. இதில் கொஞ்சம் மிதுனம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த குட்டி கஷ்டம் கூட கிடையாது. அவனே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் இருந்தாலும் அவனோட குணாதிசயத்தினால கஷ்டப்பட்டாங்க. இப்போ அது கூட கிடையாது. காரணம் என்னென்னா, குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால, அம்மா சாமி நீ என்ன வேலைன்னா செய், நீ ஸ்மார்ட் ஒர்க்கானா செய், ஹார்ட் ஒர்க்கானா செய், உனக்கான பலனை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட்டு சனி பகவான் வந்துட்டார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. 2வது இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு, 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் குரு வந்து குடும்ப குருவாக இருக்கார். அப்போ மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா இழந்த சொந்தம் அப்படின்றது ஒன்று அவங்க கூட வந்து உறவாடும். அருமை. அந்த இழந்த சொந்தன்றது எந்த சொந்தமானா இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்ச நாத்தனாராக இருக்கலாம். இது வரைக்கும் பேசாத, திருமணம் ஆனதுலேருந்தே என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கின, எனக்கு நான் விருப்பப்பட்ட பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா, இது வரைக்கும் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாமியாராக இருக்கலாம், இல்லை எக்ஸாக இருக்கலாம். ஆக ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இழந்த ஒரு சொந்தம் திரும்பி வந்து அவங்க கூட உறவாடும் அப்படின்ற வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புது உறவு அப்படின்றது வரும். அவங்க குடும்பத்தில் புது வரவு அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த புது உறவு, திருமணமாகி பொண்ணு வரலாம், திருமணமாகி பையன் வரலாம், குழந்தை பிராப்தம், அந்த புதுசாக ஒரு குழந்தைன்றது வரலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு இணைவு அப்படின்றது இருக்குமா. குடும்ப நிகழ்ச்சிகளே உங்கள் கலந்துக்கிறது, சந்தோஷமாக வாழறது, இது எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அத்தனையும் இருக்கும். திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் இருக்கும். கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த சில வருடங்களாக கடகம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனியில் இருந்தாங்க. சனி எல்லா விதத்துலையும் டார்கெட் பண்ணாங்க. நிறைய கடகம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, நிலப்பொழுத்தை இழந்தாங்க, எல்லாம் தான் இழந்தோம். வேலையை இழந்தாங்க. 15 வருஷமாக நான் வேலையில் இருந்தேங்க. ஒரு இடத்துல ரொம்ப விசுவாசமாக இருந்தேன். ஒரே நாளில் என்னை தூக்கிட்டாங்க. இப்போலாம் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷர்ஸை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை தூக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்குன கடகம் எத்தனையோ பேர்லாம். எல்லாத்தையும் இழந்தங்க. குடும்பத்தில் என் பிள்ளைங்களாவது எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, என் பிள்ளைங்க தான் முதல்ல தேர்லேருந்து என்ன தெருவில் கூட்டு வந்து விட்டாங்க. என் கணவர் யாருன்னு தெரிஞ்சுக்கினேன். என்னுடைய மாமியார் யார், மாமனார் யார். பொதுவாக கடகம் வந்து பார்த்திங்கன்னா உருகி உறவாக பழகக்கூடியவங்க, குடும்பத்தை இணைச்சி வைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். யார் எப்படியோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட். தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னா கடகம். காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம், தாய் ஸ்தானம். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் போயிடுச்சு, ரொம்ப விரக்தியினோட எல்லைக்கே போயிட்டேன் நான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கடகம் மீண்டும் உயிர் தெழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, சனியே வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக வந்திருக்கார். நான் எதெல்லாம் உங்ககிட்ட பிடுங்கினேன் அதெல்லாம் உனக்கு வட்டியோடு கொடுக்குறம்மா அப்படின்ற மைண்ட் செட்டில் சனி இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே பாக்கிய சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை, கடகடன்னு உனக்கு நல்லது செய்யப்படும், கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார். ஜென்ம குருவாக உட்காந்துட்டுருக்கார். இதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்போ இவங்களுக்கு கெடுதல் நடந்துருமா? அப்படி கிடையாது. உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ என்ன நடக்கும், நிறைய கடகராசிக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. சாலிடாக தொழில் மாற்றம் நடக்கும் நிறைய பேருக்கு. இப்போ
ரொம்ப லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நல்ல பரதநாட்டியம் டான்ஸர், கதக் டான்ஸராக கூட இருந்திருப்பாங்க. திருமணமாகி குழந்தை குட்டி குடும்பம் அதுக்குள்ளேயே உழண்டுட்டு அதை மறக்கவே மறந்துருப்பாங்க. இந்த காலகட்டம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ் கூட கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. இந்த காலகட்டம் அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடிய காலகட்டம் கடகத்துக்கு. அவங்களோட பேஷனை வந்து பார்த்திங்கன்னா நினைவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கனவுகளுக்கு சிறகு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன காரணம், என்னோட அதீத அன்பு, அதீத பாசம், உண்மையாகவே எல்லாரையும் நம்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதிலிருந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கும் மேலே கடகத்துக்கு இப்போ கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை அப்படின்றது வரும். இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, இப்படி நிறைய தோணும். தியானம் பண்ணுறது, மெடிடேஷன், ஞானமாக இருக்கும், பக்திமாக இருக்கும், இப்படி நிறையத்துல போவாங்கம்மா. நல்லதா சூப்பரான விஷயம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஜென்மகுரு வனத்திலேன்றது அதுக்கு என்ன அர்த்தம், சேர்க்கையில் கவனம் வேணும். ஓகே. சிம்மராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா அவங்க அஷ்டமத்து சனியில் இருக்காங்க. அஷ்டமத்து சனி பகவான் அஷ்டமத்து சனியை அதாவது பயிற்சியான கொஞ்சம் காலகட்டத்திலேயே சிம்மம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. பொதுவாக சிம்மம் வந்து பாருங்கம்மா ரொம்ப ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ். இந்த பலாப்பழம் மாதிரி மேலே முள்ளாக இருக்குல்ல, உள்ள இனிமையான சொல்ல இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த பிள்ளைங்களோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பயுமே கெத்தாவே தெரியக்கூடிய ஒரு ராசி அப்படின்லாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு மனசு இருக்குது. யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பினா 100% நம்புவாங்க. பொதுவாக சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது. அதுதான் உங்களோட பெரிய பிரச்சனை. இந்த பச்சோந்தி மாதிரி பேச தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாரையும் வந்து ட்ராப் பண்ண தெரியாது, யாரோட சொத்துக்கும் ஆசைப்பட தெரியாது. ஹானஸ்டி அப்படின்றது உண்டு. மூஞ்சிக்கு நேராக போயிட்டு நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். இதனாலலாம் தான் இவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாமே நல்ல குணம் இல்லைங்களா? சரி, அப்படிப்பட்ட சிம்மம் அஷ்டமத்து சனியை வந்து பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்குதுன்னா, கையிருப்பு 10 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களால் பிடுங்கப்படுது அந்த காசு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் சொல்கிறது, மேடம் நான் பாட்டுன்னு கையில் ஒரு 4 லட்ச ரூபா வச்சுருந்தேன் மேடம், இவன் என்ன பண்ணால் புடுங்கி என் தங்கச்சி கொடு நச்சரிச்சு என்கிட்ட பெருசாக சண்டை போட்டு, உங்கள் அண்ணனுக்கு நீ அந்த ஹெல்ப் பண்ணலை, உன் தம்பிக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணலை, உங்கள் அங்காளிக்கு பண்ணலை, பங்காளிக்கு பண்ணலை, உங்கள் அம்மாவுக்கு உன் தங்கச்சிக்கெலாம் செஞ்சல, என் தங்கச்சிக்கு செய்ய மாட்டியா அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணி வாங்கி கொடுத்தா காசு வரவே இல்லை. அந்த காசு எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த 4 லட்ச ரூபாய் சொல்கிறவங்களும் உண்டு, 50 லட்ச ரூபாய் சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் கேட்குறாங்க, அந்த காசை வாங்கிக்கின பார்ட்டி கொடுக்கறதுக்கான எந்தவித சாத்தியக்கூறும் இவங்களுக்கு தெரியதில்லை. அப்போ கொடுத்த காசு எப்போ வரும்? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜோதிடமே கேட்குறாங்க. நாங்கள் சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்கள், 2 வருஷம் சனி பகவான் பாக்கி சனியாக வரும்போது வரும். அப்படி வேறு வழி இல்லையேம்மா. அது வந்து என்னது திரும்பி வராத சூழ்நிலை அவங்க ஜாதகமும் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறவங்க உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல என்னால் முடியல மேடம், எனக்கு ஹையர் அஃபிஷியல் பண்ணுற பிரச்சனை, நான் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன். சிம்மம் வந்து ஒரு அளவுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணாது, தூக்கி போட்டு வந்துடும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற சிம்மம் 4 பக்கமும் பிக்கல் பொடுங்கல் இருக்குன்னா வேறு வழி இல்லை, டியூ கட்டணும், குழந்தைங்க படிப்பு, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறேன். சிம்மத்துக்கு எப்பயுமே அடிமை வேலை செய்கிறது பிடிக்காது, அட்ஜஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, நடிக்க பிடிக்காது. ஆக இந்த மாதிரி வேலையை தூக்கி போட்டு கஷ்டப்படுற சிம்மம் உண்டு. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. பணம் இருந்துச்சு, கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லைன்னு ஒன்று என்னை மரியாதையே போயிடுச்சு. என் குடும்பத்தை நான் என் கண்ட்ரோலில் வச்சுருந்தேன், இப்போ எதுவும் என் கண்ட்ரோலில் இல்லை. பிள்ளைங்களும் என் கண்ட்ரோலில் இல்லை, மனைவியும் என் கண்ட்ரோலில் இல்லை, மனைவிக்கு கணவரும் என் கண்ட்ரோலில் இல்லை, என் குழந்தைங்களும் என் கண்ட்ரோலில் இல்லை. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்றது பண்ணுறாங்க. சிம்மம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்கம்மா. எப்போ யாராவது போனால் கூட ஹாய் சொல்லணும், இல்லைனா வணக்கம் சார், வணக்கம் மேடம் சொல்லணும், இல்லைனா போகும்போது கெத்தாக போகணும். உள்ளுக்குள்ளே சாப்பாடே இல்லை, சாப்பிடவே இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் மரியாதை உங்களுக்கு பெருசாக இல்லை. அந்த மரியாதை இல்லாதது தான் அவங்களால பெருசாக தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். கன்னி வந்து பாருங்க சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் கன்னியும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனியில் இருக்காங்க. கண்டக சனி பகவான் பயிற்சியாகி இந்த சில காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கன்னி அனுபவித்த பாடு 3 விஷயத்தில் பெரும்பாடு அனுபவித்தாங்க. அப்படின்னா மொதல் விஷயம், கன்னி வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய வீடு. ஆக எந்த ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குனாங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக கற்றுப்பாங்க. அவங்கள மாதிரி நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்னா. அப்போ அவங்க டிரைவிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்போது எக்ஸலண்ட்டான டிரைவர்ஸாக இருப்பாங்க, ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. இவங்க பாட்டும் சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போகிறோம். நான் வந்து கார் ஓட்டின்னு போனேன். நடுவில் ஒரு புள்ள 2 வீலரில் வந்துச்சு, நேராக வந்து வண்டி அடிச்சிச்சு. அப்புறம் கிட்ட வந்து பார்த்தா தான் அது எல்போர்டு மாட்டிங்கிறது, எல்போர்டு கூட பெருசாக மாட்டிடல. அப்போ
சம்மந்தமே இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ்னாலே அன்எக்ஸ்பெக்டட் தான். இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லை, எங்கேயோ இருந்து எப்படி வந்து என்னை இடிச்சிச்சுனே தெரில, ஆக மொத்தம் வண்டிக்கு இவ்வளோ செலவு அப்படின்ற மாதிரி சொன்ன கண்ணி உண்டு. நான் பாட்டும் 2 வீலர் போயிருந்தாங்க, நடுவில் நாய் குறுக்க வந்துச்சு, வண்டி நாய் மேலே போட்டு நான் உழுந்து வண்டிக்கு இவ்வளோ செலவு, எனக்கு காலில் அடி இப்படின்னு சொன்ன கண்ணியும் உண்டு. புரியுதுங்களா? ஆக சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை அவங்க நிறைய கண்ணி சந்திச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோடய மனைவி என்னோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. நான் ஒன்று சொன்னால் ஓகேங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க, ஒரு சில விஷயத்துக்கு கொஞ்சம் கேட்பாங்க, நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் நான் ஒன்று சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுகிறாங்க. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா, 2 வார்த்தை பேசலாம், 4 வார்த்தை பேசலாம், 10 வார்த்தை பேசலாம், 200 வார்த்தை பேசுகிறாங்க. ஆக என்னோடய ஃபேமிலி, முக்கியமாக என்னோடய லைஃப் பார்ட்னர் என்னோட கண்ட்ரோல்லே இல்லை. எங்கள் 2 பேருக்கும் மனஸ்தாபம் இருக்குது, மனசஞ்சலம் இருக்குது, ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. இது எதனால்? சனி பகவான் 7ல் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஆரோக்கிய குறைபாடே இல்லைங்க. திடீர்னு மருத்துவ செலவு, ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, இப்போ இந்த காலகட்டம் பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு, 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த 3 விதத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, வண்டி வாகனங்களில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையும் சனி பகவான் ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ இந்த குரு பயிற்சினால குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டு, கண்டக சனி தான், ஆனால் உனக்கு எந்த கண்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்கார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்களா. அதுக்கும் மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்காருமா, லாப குருவாக இருக்கார். லாப குருவாக இருக்கவர் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் சாலிடாக ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுத்துருவார். ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோட ஹையர் அஃபிஷியல்னோட பார்வை உங்கள் மேலே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது சாலிடாக உண்டுமா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குமா. அதாவது 2வது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க ராசி எது அப்படின்னா துலாம் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பிளானட்ஸுமே சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம். அப்போ முதல்ல வந்து பாருங்கள், ஆல்ரெடி சனி பகவான் துலா ராசி என்பர்களுக்கு ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ற பொசிஷனில் இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கும் மேலே குருனோட பார்வைப்படுறதுனால சனி வந்து ரொம்ப கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண போகிறாரு. சனி எப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா கடனை நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னா ஒரு லூப் லைனை க்ரியேட் பண்ணுவாருமா. பொதுவாக நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது சனி என்னைக்கு வந்து கடனை வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் பண்ணக்கூடிய பர்சன் ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு மாறுவடியானார் வட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் கமெண்டில். ஆனால் உண்மை என்ன அப்படின்னாமா, இப்போலாம் வந்து பாருங்கள், ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியும், குழந்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பண்ணணுன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட டைம் கேட்டு எடுக்கிறாங்கன்றது தெரியும் இல்லைங்களா. இப்போ நிறைய அது வந்து ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஆனால் எப்படி எடுத்தாலும் குழந்தை எந்த நேரத்தில் ஜனிக்கணும்னு விதி வழி இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்குது. அங்கே வந்து தோற்று போகிறோம். புரியுதுங்களா? என்ன நாங்கள் பண்ணி கொடுத்தாலும் டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்காதுமா. அவங்க இடிடி கொடுத்துருப்பாங்க, இடிடிக்கு 1 வாரம் முன்னாடியே டேட் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க அதாவது செக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கு. நாங்கள் இடிடி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரத்தை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் வருது. அப்போ விதி வழி பிராப்தம் அந்த குழந்தைக்கு இருக்கணும், அந்த நேரத்தில் ஜனிக்கணும்னு. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இப்போ கார்டியாக் சர்ஜரிலாம் போகிறாங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட நல்ல டாக்டராகவே இருந்தாலும் அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த நேரம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாமா, நல்லபடியாக மீண்டு வருவாரா, எல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. அப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ்லாம் டாக்டர் ஆனாங்க. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளானட்ஸை டாக்டர் ஆக்கிப்பீங்க, வேணான்னா உங்களுக்கு தூக்கி போட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்கள், இதில் நியாயம் தருமோ இல்லை இல்லைங்களா? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளோட ஆளுமையினால், நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழ்க்கை வாழறோம் அப்படின்னு. பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு. ஓகே, இது உண்மை. அப்போ சனி வந்து உங்களுக்கு கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு லூப் லைனை க்ரியேட் பண்ணி கொடுப்பார், நீங்கள் அடைப்பீங்க. அதுதான் உண்மை. பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம். காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம்ன்ற ஒரே காரணத்தினால விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கஷ்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் நம்ம வந்து ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏப்பா உன்னோட பிரச்சனைலாம் மாறணும், எங்கே போய் பிரச்சனைலாம் மாறும், நாங்களாம் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறோம், நாங்களாம் 10 வருஷமாக கஷ்டப்படுறோம், 8 வருஷமாக கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே நாங்கள் ஏதோ சிவனேன்னு இருக்கிறோம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா கூட நீங்களாம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படிம்பிங்க. சபிக்கப்பட்ட ராசி விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது அப்படின்லாம் சொல்லி எங்களை இன்னும் உசுப்பேத்துறீங்க அப்படின்ற மாதிரி விருச்சிகம் சொல்லும். ஆனாம்மா இது வரைக்கும் ஒரு நாள் கூட விருச்சிகத்தை பற்றி நான் எந்த வித நெகட்டிவும் சொன்னது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, என் குழந்தையே விருச்சிகம். அப்போ நான் வந்து விருச்சிகத்தை பற்றி சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? பட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வார்த்தையை கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏப்பா நான் ஏதாவது சொன்னேன்னா அப்படின்னு. நீங்கள் சொல்ல மேடம், எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறதுலாம் பொய்யா சொல்கிறாங்களா? பொய் கிடையாதுமா. எல்லா அஸ்ட்ராலஜர் சொல்கிறதும் உண்மை தான். அப்போ
என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு தேவை அப்படின்றது சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னம்மா, விருச்சிகம் வந்து பாருங்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமாக இருந்தாலும் ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகத்தில். 2 ராட்சஸ் உச்சமடைகிறாங்க. அப்போ நிறைய ஏமாறணும், நீங்கள் நிறைய துரோகத்தை சந்திக்கணும், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரணும். வந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை நச்சு நடுமண்டையில் அடிச்சா மாதிரி உங்களுக்கு உரைக்கும் போது அதுதான் தாமதம். அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் முன்னேற ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படவே வேண்டாம், ஆசைப்படுவீங்க, முன்னேறுவீங்க அப்படின்றது உண்மை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விருச்சிகத்தை புதைக்க முடியாது, விதைக்க தான் முடியும். விருச்சிகத்தை புதைக்கணும்னு நினச்சி அவங்க மண்ணுக்குள்ளே போட்டு நல்ல 100 அடி பள்ளம் நோண்டி அவங்கள வந்து புதைச்சாலோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வருவாங்க, மரமாவாங்க, அதுவும் ஆலமரமாக தழைச்சி நிற்பாங்க. இதுதான் விருச்சிகம். அப்போ விருச்சிகம் வந்து யோசிக்கக்கூடாது, லைஃப் வந்து டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா உன்னோட டஃப் இஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் யோர் லைஃப் அப்படின்றது தான் உண்மை. புரியுதுங்களாம்மா? அப்போ விருச்சிகம் நான் எப்போ நல்லா இருப்பேன், நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் பிறந்தே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ சனி பகவானே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கார். இவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். உனக்கு என்னப்பா பஞ்சம், உனக்கு நல்ல வேலை இல்லாதான் பஞ்சமாப்பா, சூப்பரான வேலை நான் கொடுக்குறேன்ப்பா. சனி ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டான், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பா, நீ கிளிங் பண்ணிவிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி உனக்கு நல்ல மனைவி கிடைக்கலையா, திருமண வரம் கூடி வரலையா, இதுதான் உன்னோட பிரச்சனையா, அந்த பஞ்சத்தை நான் உன்னை தீர்த்துரு அப்படின்ற மாதிரி பொண்ணாக இருந்தாலும் நல்ல ஒரு கணவன் கிடைப்பா, நல்ல மனைவி கிடைப்பா, திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். வீடு கட்டுறது தான் பஞ்சமா, வீடு கட்டுறதுக்கான யோகம் உனக்கு வரும். இது அத்தனையும் சனியே கொடுக்க போகிறாமா, இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பயிற்சி ஆகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறா. டோன்ட் வரி, ஃபஸ்ட்டு நல்லதுமா. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்கம்மா, இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவங்க கடன் வாங்கின இடத்துல இவங்களை நச்சரிக்கிறாங்க, கடனை கொடு. இவங்க கிட்ட கைமாத்தா வாங்கிட்டு போனவங்க இவங்களுக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேங்கிறாங்க. இப்படி மணியில் ட்ராப் ஆகிருக்காங்க. 2வது, குடும்பத்தில் பெருசாக ஹாப்பினஸ் இல்லைங்க. 4 பக்கமும் நான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறேன், எந்த விதத்துலையும் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியல, என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கவே முடியல, தனுசில் பிறந்ததே தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தனுசுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனின்னு போது அஷ்டமத்து சனியில் பகுதி வந்து கெடுபலன்கள் தான் வரும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகம் இல்லைங்களா, அதனால் சரி, நட்பு கிரகம் இல்லை, பகை அப்படின்றதுனால கொஞ்சம் இன்ட்ரென்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்லாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், என்னால் முடியல. பொதுவாக தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அறிவு ஜாஸ்தி. அப்போ யார்கிட்டையும் அடங்க மறு அப்படின்றது என்னோட அறிவுனால எனக்கு யார்கிட்டையும் அடங்க பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், புரியுதுங்களா? ரொம்ப நல்லவங்க, அவங்களோட அறிவை மற்றவங்களுக்கு முழுசும் மறைக்காமல் இலைமறைவு காய்மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சல் சொல்லலாம். பொதுவாகவே தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆசான், உபயராசி, ஊரே உங்களை மரியாதை கொடுத்தாலும் வீட்டில் பெருசாக உங்களுக்கு மரியாதை மதிப்பு அப்படின்றது இருக்காது. நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஒரு 16 இயர்ஸ் ரிசர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறது. அதுக்கும் மேலே ஆரோக்கிய குறைபாடுகள், முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனை, கழுத்து எலும்பு தேய்மானம், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, முட்டி எலும்பு வலி, டிஸ்க் பல்ஜு, இந்த மாதிரி நிறையத்தை சந்திக்கிறாங்க. எதனால் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனினால். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவங்களை இவ்வளோக்கு எடுத்துகிட்டு இருந்த சனி பகவான் குரு பயிற்சினால், குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால அர்த்தாஷ்டம சனி நலிஃபை ஆகிடுது. சனி உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. ஆக உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு பர்சன் அவர் இரிட்டேட் ஆகி கம்னு உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. 2வது, இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து 8ல் போய் மறைகிறார். இவங்க ராசியாதிபன் 8ல் போய் மறைகிறான். ஐயோ தப்பாயிடுமா, பெருசாக கவலைப்பட வேண்டாம். ராசியாதிபன் உச்சம் பெற்று 8ல் போய் மறைகிறான். அவனோட உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது உங்களுக்கு. சரி, ராசியாதிபன் 8ல் போய் மறைகிறான் அப்படின்னும் போது நம்ம 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, ரொம்ப முக்கியமான விஷயம், சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வேணும். தேவையில்லாத சேர்க்கை உங்களை ஒன்று வரும், உங்களை ட்ராப் பண்ணும், அது நல்ல பேர் எடுத்துகிட்டு உங்களை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வேணும். இது 2ம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அங்கே போய் பாருங்கள், பராமரிங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு 3வது மனுஷாளுக்கு தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசியாதிபனே சனி பகவான் தான்மா, ஓகேங்களா? ராசியாதிபனே சனி பகவான், அதுக்கும் மேலே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி. ஆனால் கடந்த 7 வருஷமாக மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகரம் குடும்பத்தை இழந்துட்டாங்க ஒரே முட்டமாக. கணவன் மனைவிக்குள்ளே டிவோர்ஸ் அப்படின்றது நடந்துருச்சு.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து பற்றி இழந்தாங்க, செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தேவையில்லாத பேர்டன் ஒன்று அது வந்து முதுகில் சுமந்துட்டே திரியிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. வாழ்க்கையில் கொஞ்ச கால் முடங்கிட்டாங்க. இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, ஆக்சிடென்ட்டு, ராடு வச்சது இப்படி முடங்கிட்டாங்க. அதுக்கும் மேலே நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்த தொழிலை இழுத்து மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட மகரம் சனியினால் பெரும் பாடுபட்டீங்க. இப்போ சனியே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறா. காரணம் 7 நாட்டு சனியாக இருந்து உங்களுக்கு எடுத்தவன் இப்போ சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றது எல்லா விதத்துலையும் செய்ய போகிறா. குருனோட 9ஆம் பார்வை அவன் மேலே பட்டதுனால கடகடன்னு ஹெல்ப் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. ரெண்டாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ல் உட்கார்றார். 7ல் குரு அப்படின்றது கலத்திர குருவாக இருக்கார். அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். காதல் திருமணமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் குருக்கு எடுக்க மாட்டார். அது வந்து அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் மொத்தமாக டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. 2வது திருமணம் பார்த்துட்ருக்கோம். நல்ல திருமணம் வர கூடி வரும். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், ஆனால் பிரிஞ்சுட்டோம், குழந்தைங்களுக்காக ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கீங்கன்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, என்னப்பா குழந்தைங்க மூஞ்சி பார்க்கக்கூடாதா, 2 பேரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க. திருப்பி ஒரு ரீயூனியனுக்கான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமைக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பிரியலாம் இல்லைங்க, ஆனால் ஏதோ ஓடுது லைஃப். இந்த காலகட்டத்தில் அன்பு அப்படின்றது மேலும் இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுமா. தொழிலை இழுத்து மூடிட்டேங்க, 7 நாட்டு சனியும் போது எனக்கு பெருசாக வந்து லாபம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றது வருவாங்க. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பரான விஷயம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, வாழ்க்கையில் எப்படி நான் முன்னேறதுக்கு, அடுத்து நான் என்னை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், பதப்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இறை ஆற்றல் மேலே நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஒரு தொழில்னு ஆரம்பித்து சின்சியராக டெடிக்கேட்டடாக இவங்க ஆல்ரெடி செய்வாங்க. இந்த காலகட்டம் அந்த டெடிக்கேஷன்றது அதிகமாகும். பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். பொதுவாக கும்பம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாகவே பெருசாக ஃபேவராக இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் இன்னும் ஜோதிடம் பார்க்க வரும்போது 6 வருஷம் அப்படிம்போமா. ஆனால் நிறைய கும்பராசி என்று சொல்லுவோம், இல்லை மேடம் 18 வருஷமாக நாங்கள் நல்லா இல்லை. தசை அப்படி நடக்குது, புரியுதுங்களா? இப்போ ராகு தசை நடக்கலாம், ராகு கெட்டு போயிருக்கலாம், 18 வருஷமாக நல்லா இல்லை. இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க 19 வருஷமாக, 20 வருஷமாக, 19 வருஷமாக அப்படின்னும் போது சனி தசை நடக்கலாம், 20 வருஷமானும் போது சுக்கிர தசை நடக்கலாம், தசநாதன் வலு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. சரி, அவங்க போய் சொல்ல, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. சரி, ஆனால் பெரும்பாலான கும்பத்துக்கு கடந்த 6 வருஷமாக தான் பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்காங்க, பாத சனியில் இருக்காங்க. அப்போ சனி பகவான் எல்லா விதத்தையும் எனக்கு எடுத்துட்டார், இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா சனி பகவான் இப்போ பாத சனியாக இருக்கார். ஏறக்குறைய 75-80% இவங்களை வறுத்து எடுத்துகிட்டு அவரு டயர்டாகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 20% தான் இவங்களை இன்னும் அவங்க வறுத்து எடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ செய்ய போகிறதில்ல. 20% தான் அப்படின்னாலும்மா இவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா 6 வருஷமாக குத்தி 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 கை ஃபுல்லும் ரன் ஆயிடுச்சு, தொட்டால் கூட என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படியறதுனால பாத சனியாகவே இருந்தாலும் அவர் பாட்டுன்னு சிவனேன்னு இருக்க போகிறாரு. உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃப்மா கும்பத்துக்கு. சரியா? ரெண்டாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்கார். 6ஆம் பாவத்தில் ரோக குருவாக இருக்கார். 6ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கடன், நம்மளோட எதிரிகள், நம்மளோட நோய்களை குறிக்கக்கூடிய பாவம். ஆக எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாலும் இதை அடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரு பகவானே அதுக்கான நிறைய லூப் லைனை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு, அடைச்சிடுவீங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக முன்னேற்றமே இல்லை. இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய வைத்தியங்கள் பலிதமாகும். குணமாகாத நோயாக இருந்தால் கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கேங்க. குணமாகக்கூடிய நோய் குணமாயிடும். குணமாகாத நோயினா கூட அதில் ஒரு பேலியேஷன் அப்படின்றது கிடைக்கும். எதிரிகள் அப்படின்றது பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், நான் யார் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு திராணியே இல்லைப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? ஆக இது எல்லாமே ப்ளஸ்ஸு. பொதுவாக வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11க்கு அதிபன் இவங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான் அப்படின்போது சாலிடாக நிறைய நன்மைகள் அப்படின்றது வந்துடும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தில். ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து என்னோட வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியில் எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இழுத்து மூடின தொழிலை நான் திருப்பி ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க, சக்ஸஸும் ஆவாங்க. இது வரைக்கும் வேலையே கிடைக்கலைங்க. இப்போ ரொம்ப இந்த மத்தியம வயசு
இளம் வயசு. நான் வந்து ஏகப்பட்ட இடத்துல ரெஸ்யூம் போயிட்டு எங்கேயுமே நான் இன்டர்வியூ கூட கால் ஃபால் பண்ண மாட்டேன்றான். இப்போ நிறைய இடத்துல கால் ஃபால் பண்ணுவான், நீ செலக்டும் ஆகிடுவேன். வேலை செஞ்சுருந்தேங்க. என்னோட ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷரு, அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, எனக்கும் அதுக்கும் ஒரு விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் நான் வேலையை விட்டு தூக்கப்பட்டேன். அதை விட சூப்பரான வேலை உனக்கு இப்போ கிடைக்கும். சூப்பர். திருப்பி நீ பக்காவா அந்த பொண்ணு முன்னாடி நீ பக்காவாக போய் உட்காரலாம், அந்த பையன் முன்னாடி நீ சூப்பராக போய் உட்காரலாம். இதுக்கான ஒரு அமைப்பு. விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். நிறைய பேர் பரதேசம் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம், வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். கும்பம் கண்டிப்பாக வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. சுப விரயம் அப்படின்றது சாலிடாக ஒவ்வொரு கும்ப வீட்லேயும் நடக்க போகுது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ம சனியில் இருக்காங்க, அதாவது 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக பெருசாக ஃபேவர் ஆகில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இன்னும் 4 வருஷம் சொல்கிறோம், அவங்க 10 வருஷமாக நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்படிப்பட்ட மீனம், பெரும்பாலான மீனம் ஏறக்குறைய 4 வருஷமாக நல்லா இல்லை. அதுவும் இந்த சனி பகவான் ஜென்ம சனியாக மாறினதுலேருந்து பொதுவாகவே மீனத்துக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா அவங்களோட மூளை, அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவு, இதுதான். நல்ல புத்திசாலியான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டம் மற்றவங்களுக்கு மென்டாஸாக, மற்றவங்களுக்கு வெல்விஷஸாக இருக்கக்கூடிய மீனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமா, அதுக்கு ஒரு பெரிய குழம்புனாங்க, செய்யலாமா வேணாமா. இப்போ இளம் வயசு பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பையன் வந்தால் அந்த பையனோட சில பல நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் கூட நட்பு தொடரலாமா, லவ் தொடரலாமா, இல்லை உறவு முறை தொடரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இது செய்ய வேணான்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க அவங்களோட லைஃப்பில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா. அதுக்கு மேலே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க, முக்கியமாக இந்த நீட் எழுதுகிற பிள்ளைங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமாக நீட் எழுதுது, 4 வருஷமாக நீட் எழுதுது. எனக்கு என் கூட படித்த பிள்ளைங்களாம் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டாங்க, அடுத்த வருஷம் சம்பாதிக்க போகிறாங்க. நான் இன்னும் +2லேயே இருக்கேன், என்னோடய குவாலிஃபிகேஷன் வெறும் +2 தான். நீ தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து என்னை வந்து காசு கொடுத்து மெடிசன் சீட் வாங்கியிருக்கணும், உனக்கு வசதி இல்லைல்ல, ஏன் என்னை பெற்றுக்கினேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட பிஹேவியர்லாம் இருந்துச்சு. அதுக்கும் மேலே அவங்களோட கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியலாமல் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்குது, பெட்ஷீட்டை போத்திட்டு அழறது, அம்மா சாப்பாடு கொண்டு வந்துச்சு தூக்கி போடுறது, நான் இப்போ மார்க் வாங்குறதுல இந்த வருஷமும் நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் மத்தியம வயசில் சமாளித்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு 20+நாலே அவங்களுக்கு பக்குவப்பட்டுடுது மனசு. பட் இந்த 17, 18, 19 பெருசாக பக்குவப்படல, கஷ்டப்பட்டாங்க. ஆக ஜென்ம சனி மண்டை மேலே உட்காந்து மூளையை தின்னா அப்படின்னு சொல்லலாம். இதிலேருந்து ஒரு பெருத்த விமோச்சனம் குரு பயிற்சி. குரு பயிற்சி ஆகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படியறதுனால அவர் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. மீனம் மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி திருப்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பழைய உந்துதல், பழைய உத்வேகம், பழைய புத்திசாலித்தனம் பிரதிபலிக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5ல் குரு பகவான் வந்திருக்கார். 5ல் குரு கிஞ்சினாலும் கிடைக்காது. சூப்பர். அப்போ இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இது வரைக்கும் நீ எத்தனை பொறுப்பு எடுத்திருப்ப, அத்துணை பொறுப்பில் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா? நல்லா முடிஞ்சு போச்சு ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா.